ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இப்போது நம்ம நேற்று சார்ட் என்ன கொடுத்தோம் எப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நேற்று நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ண மாதிரி டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி காலையில் 7 AM போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கால் சைடு என்ன, புட் சைடு என்ன அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். அது இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கான்றதை பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்கே கால் ஆப்ஷன், இங்கே புட் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன கர்சர் வைக்கிறேனோ அதே இடத்துல தான் இங்கேயும் கர்சர் வரும். ஸோ பாருங்கள், கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில். ஸோ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷனில் செகண்ட் கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது செகண்டு டு தேர்டு ட்ராவல் ஆகுது, இங்கே செகண்டு டு ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ நமக்கு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது கேண்டில் முடிஞ்சதும் மூணாவது கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதாவது ரெண்டாவது கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ பாயிண்ட் வந்து 170. ஸோ 170 பக்கத்தில் வந்துருச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. மார்க்கெட் இங்கே முடிஞ்சது 180. ஸோ 10 பாயிண்ட்னால நம்ம இங்கேயே இல்லை கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். மேக்ஸிமம் இது முடிஞ்சதான் என்ட்ரி எடுத்துருவோம். என்ட்ரி எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ 180 தான் என்ட்ரினா பாருங்கள், அது திரும்ப ஹை வந்து 239 வரைக்கும் போயிருக்கு. 240 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 50 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியாச்சு. இங்கேயும் பாருங்கள், சேம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட் டச் ஆகலை, இதுவும் பக்கத்தில் வந்து இங்கேயும் தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகலை. பட் ஏதோ நமக்கு 50% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. செகண்ட் வந்து திரும்ப இங்கே 10:25க்கு பக்கத்தில் வந்துச்சு. நான் இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன் டெலிகிராம் சேனலில், இங்கே ரீஎன்ட்ரி எடுக்கலான்னு. ஏன்னா இங்கே 10:25 வரும்போது இந்த இடத்துல பாருங்கள், 10:25 இங்கே தான் இருந்துச்சு, கீழே தான் இருந்துச்சு, செகண்ட் பாயிண்ட்டு கீழே தான். ஸோ திரும்ப மேலே போகணும்னு நினச்சி நான் கொடுத்தேன். பட் அடுத்த கேண்டிலே திரும்ப கீழே வந்துச்சு. ஸோ 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அப்படின்றத பேசிஸில் நம்ம டிசிப்ளினாக இருந்தால் ஒரு வேளை வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு தடவை 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். செகண்ட் டைம் 15 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்எல் ஆகிடுச்சு. பட் தேர்டு டைம் பாருங்கள், இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே 11.25 கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு செகண்ட் பாயிண்ட். சேம் டைம் இங்கே ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப கீழே வந்துருச்சு. ஸோ டிகேன்றனால அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 11.25 இங்கே நமக்கு என்ட்ரி, அதாவது மேலே அபவ் இது அதான் அந்த க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ 11.25க்கு மேலே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். க்ளோஸ் எவ்வளோ வச்சுருக்குன்னா 161 வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் பாயிண்ட் வந்து 160 தான். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா, ஸோ அடுத்த ஹை வந்து 216. இது ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு, 56 பாயிண்ட் வரைக்கும். ஸோ இதுவுமே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கு. இங்கே நான் சொன்ன மேட்ரு என்னென்னா, நம்ம பாயிண்ட்டுக்கு கீழே வந்து வந்திருக்காது, வந்தால் எஸ்எல். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த இடம் தான் லோயஸ்ட் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கும். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட கீழே வந்திருக்காது. ஸோ இது மேக்ஸிமம் 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இது கீழே வரல. ஸோ 160 நம்ம பை பண்ணியிருந்தா 185 நம்ம வந்து இங்கே செல் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே அதிகமாக வரும்போதே நம்ம செல் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கும் இது வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா கைஸ்? ஸோ நாளைக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 80% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் நான் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சொல்ல தவறியது ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபில் எனக்கு மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நான் நிறைய ஹிடன் சீக்ரெட்லாம் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்கு ஸோ ஈக்குவலாகவே ரெண்டு பக்கமும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ரெண்டுமே ஈக்குவலாகவே நம்பர் கிடச்சிருச்சு. போன தடவை சென்செக்ஸில் கிடச்ச மாதிரி இங்கே 83, இங்கே 80, இங்கே 144, இங்கே 144. ஸோ டாப்பும் 224, 224. ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் தான். மார்க்கெட் தேர்ட் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே ரிவர்ஸ் ஆகணும். செகண்ட் டு தேர்ட் ட்ராவல் ஆச்சுன்னா இங்கே செகண்ட் டு ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகணும். ஃபஸ்ட்டு டு செகண்டுனா இங்கே தேர்டு டு செகண்ட், இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும். ஓகே காய்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.